கவர்மெண்ட் நீங்க என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கலாம்னா இது வந்து உளவியல் ரீதியா சயின்ஸா நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் உளவியல் ரீதியா பார்க்கணும். சில ஸ்டேட்ல வந்து ஏன் ரேப் கம்மியா இருக்குன்னு பார்க்கணும். அங்க வந்து ப்ராஸ்டியூஷனை வந்து கவர்மெண்ட் வந்து லைசன்ஸ்டு ஏரியா கொடுத்துருக்கான். நீங்க சிங்கப்பூர் மாதிரியான கண்ட்ரிஸ் எடுத்துட்டீங்கன்னா கேலாங்னு ஒரு இடமே இருக்கு. அது இன்டர்நேஷனல் ப்ராஸ்டியூஷன். ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராஸ்டியூஷனை வந்து லைசன்ஸ்டாக கவர்மெண்ட்டே அதுக்கு ஒரு ஒரு ஏரியா கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட்டில் வந்து ரேப் கம்மியாக இருக்கு. அதை நீங்கள் பாருங்க. அந்த ஃபைல் இன்னும் சைன் ஆகலை. அது ஒரு 20 வருஷமா ஒரு 4 ஆட்சி 25 வருஷமா 4 ஆட்சியில் அந்த ஃபைலை வந்து யாருமே தொட மாட்டேங்கிறாங்க. அதை தொட்டீங்கன்னா நீங்கள் கெட்டீங்க. அது தொட்டீங்கன்னா கலாச்சாரத்தை பிடிச்சி இழுப்பாங்க. நம்ம கலாச்சாரத்தில் இப்படி நம்ம கலாச்சாரத்தில் அப்படின்னு. இதை சயின்ஸாக பாருங்க, உளவியலாக பாருங்க. ஓகேவா? அதுதான் விஷயம். இது வந்து ஒரு ஆறு ஆட்சி கிட்டத்தட்ட வந்து 2000 வந்து ஸ்ரீபெரும்பலூர்ல ஒரு இடம் ஒதுக்குனாங்க ப்ராஸ்டியூஷனுக்கு. அந்த இடம் வந்து இன்னமும் அந்த ஃபைல் வந்து சைன் ஆகாம 6 கவர்மெண்ட் அந்த ஃபைலை ஒதுக்கி வச்சுட்டே இருக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? எந்த சிஎம்மும் வந்து அந்த ஃபைல சைன் போடவே முடியாது. அவன் சைன் போட்டான்னா அந்த சிஎம் மாட்டிக்குவான். உளவியல் ரீதியா சயின்ஸா பாத்தீங்கன்னா நல்லதுங்க. இது வந்து சயின்ஸுங்க. கலாச்சாரமா பாத்தீங்கன்னா தப்புங்க. வந்து இங்கிருந்து கோடம்பாக்கம் ஏரியாலேருந்து நுங்கம்பாக்கம் ஹைவேல போய் கேத்தட்ரல் ரோடு, ராதாகிருஷ்ணா ரோடு, நுங்கம்பாக்கம் ஹை ரோடு, வள்ளுவர் கோட்டம் ஹை ரோடு, சேட்பட்டு இந்த ஏரியாவில் கனெக்ட் பண்ணுற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் நிறையா பேர் நைட்டு வந்து ஓப்பனாகவே நிற்பாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் தொட்டீங்க அப்படின்னா கெட்டீங்க. கவர்மெண்ட் மாட்டிக்கும், போலீஸ் மாட்டுவாங்க. போலீஸ் வண்டி அப்படியே கிராஸ் ஆகும், தைரியமாக நிற்பாங்க. அவங்க என்ன பண்ணலாம்? அந்த திருநங்கைங்க கிட்ட நீங்கள் போடுற உடல் உழைப்பையும் வந்து போலீஸ் வந்து இந்த மாதிரி காசு வாங்குறாங்கன்னு போய் கேளு. இருக்குமா? இதெல்லாம் வந்து நாய் ஒரு 2 பாம்பு வந்து உல்லாசமா இருக்கு அப்படின்னா அதை பார்த்து நம்ம சந்தோஷப்படுறோம். அதை பார்த்து கலையா பார்க்குறோம். ஓகேவா? இது சயின்ஸ் தானே. அது சயின்ஸ் தானே, அவ்வளோதான். இது பசிச்சா சாப்பிட்றீங்கல்ல, இது உடல் பசி. அதுதான் சொல்றேன். அது வந்து ரொம்ப சாதுரியமா ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? தண்டனை அதிகமாச்சுன்னா தான் இது கண்ட்ரோல் பண்ண முடியும். தண்டனை வந்து ரொம்ப கொடூரமா இருந்தாதான் இது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். தண்டனை வந்து ரொம்ப கொடுமையா இருக்கணும். அப்பதான் வந்து இது வந்து ஒரு பயம் இருக்கும். இல்லை, இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது கேட்குறதுக்கு. ஆக்சுவலாக இந்த விஷயத்தில் வந்து பேரண்ட்டும் ரொம்ப கரெக்டாக இருக்கணும். குழந்தை எங்கே போகுது என்னன்றதை அதுதானேங்க நம்மளோட முக்கியமான வேலையே. அது பேரண்ட்டும் தவறியிருக்காங்க. ஏன்னா நம்ம யாரையுமே நம்ப முடியாது. பக்கத்து வீட்டுக்காரங்களோ, அங்கிளோ, தாத்தாவோ யாராக இருந்தாலுமே நமக்கு அந்த ஒரு இது இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு சென்ஸ் ஆஃப் இது இருக்கும் இல்லையா, அது இருக்கணும். அது எனக்கு தெரியல இது எப்படி அந்த பேரண்ட்டை விட்டாங்கன்னு. பட் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக பெரிய தண்டனை கண்டிப்பாக கொடுத்தாகணும். திருப்பி யாருமே இந்த மாதிரி தப்பு யோசிக்கவே கூடாது. இந்த மாதிரி செஞ்சாக்க இவ்வளோ பெரிய தண்டனை இருக்குது. எப்படி இந்த துபாயிலலாம் அந்த அரேப் கண்ட்ரிலலாம் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி ஒரு பெரிய தண்டனை கொடுத்தாங்க. அந்த மாதிரி யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா இது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்குது. யார் வந்தாலும் இது தவிர்க்க முடியாதுன்ற மாதிரி எப்படியும் ஒரு வருஷத்துக்கு 1 or 2 இது மாதிரி எம்பாரஸ்டு சுச்சுவேஷன் நிறையா வந்துகிட்டே இருக்குது. பட் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அவன் பண்ணியிருக்கக்கூடாது தான். அது கண்டிப்பாக அவன் தப்பு தான் அது. பட் அவனே கூட சேர்ந்து தேடி இருக்கான் பாருங்களேன். அதெல்லாம் ரொம்ப எவ்வளோ தூரம் நம்ப வச்சுருக்காங்க பாருங்கள் பேரண்ட்டை. ஸோ அவங்களும் ஒரு நம்பிக்கையில் தான் விட்டுருக்காங்க. பட் இது கண்டிப்பாக அந்த மாதிரி ஆளுங்க வந்து இந்த மாதிரி பண்ணவே கூடாது, தப்புன்றது யோசிக்கவே கூடாதுன்ற மாதிரி ஒரு தண்டனை தான் கொடுக்கணும். கண்டிப்பாக அவன் ஏதாவது பழக்கங்கள் இருக்கணுங்க. ஏன்னா மனுஷனையும் மிருகத்தையும் வேறுபடுத்துறது அந்த ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்டு தான். அவன் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமையானவனா இருந்திருக்கணும். இல்லைன்னா குழந்தை மேலே இப்படி பண்ணுறான்னா ஹீ இஸ் நாட் அ ஹியூமன் பீயிங். அவன் ஈக்குவல் டு அனிமல். அந்த அனிமல் தான் இந்த மாதிரி பண்ணுங்க. அதுங்களுக்கு தான் தெரியாது குழந்தை எது, ஒய்ஃப் எது, வயசானவங்க எது, அதெல்லாம் தெரியாது. அது மாதிரி அவன் ஒரு மிருகத்துக்கு தான் சமம்.
ஸோ அந்த மாதிரி ஆளுங்களை வந்துட்டு அவன் யோசிக்கவே கூடாது. இந்த மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷன் போனாலும் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றதை யோசிக்கவே கூடாது. அந்த மாதிரி ஏதாவது பெரிய தண்டனையாக கொடுக்கணும் அவங்களுக்கு. இல்லை, அந்த இடத்துல கண்டுபிடிச்சாங்க இல்லையா, அப்போ உடனே எதுக்குங்க, தெரிஞ்சிருச்சு அவன் தான் பண்ணான்னு தெரிஞ்சிருச்சு, இன்னும் ஏன் அவனுக்கு வந்துட்டு இது கொடுத்துட்டு இருக்காங்க? அவன் தான் பண்ணான்றது தெரிஞ்சிருச்சு, இதை இவ்வளோ தூரம் ப்ரொலாங் பண்ணி அவனுக்கு ஒரு சான்ஸ் எஸ்கேப் ஆகிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடாதுல்ல. அது கொடுக்குறாங்க. அது இங்கே நிறைய அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாமே படிப்படியாக போகணும், டைரெக்டாக யாரும் ஒருத்தர் முடிவு எடுக்கிறது கிடையாது இல்லைங்களா. அதனால இது இப்படி போகுது போல இருக்குது. பட் அதுக்கெல்லாம் யோசிக்கணும். இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஸ்ட்ராங்காக ஏதாவது ஒரு எடுக்கணும், கவர்மெண்ட்டும் எடுக்கணும். இது கோர்ட்லேயுமே இது ஏதாவது ஒன்று புதுசாக ஏதாவது ஒரு ரூல், ஒரு ஒரு ஜட்மெண்ட் கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் தான் நாங்கள். அது கூட உடனே கொடுத்துருக்கலாங்க. ஏன்னா இவங்க தான் செஞ்சுட்டாங்கன்றது அப்பட்டமாக தெரியுது. 76 நாள் கழித்து அவனுக்கு ஒரு ஆயுள் தண்டனை கொடுக்கறதுக்கு அப்பயே அவனை ஏதாவது பண்ணி வந்திருக்கலாமே, தூக்கு தண்டனையே கொடுக்கலாமே, இமீடியட்டாக தூக்கு தண்டனையே கொடுக்கலாமே. ஏன் அது இவ்வளோ ப்ரொலாங் பண்ணுறாங்க? அது மாதிரி ஏதாவது கடுமையான சட்டம் கொண்டு வரணும். தைரியம் தான், கேட்க யாரும் இல்லை, எதுவும் பண்ண முடியாது, எது வேணால் பண்ணிக்கலாம், நான் பண்ணிடுறேன்னு சும்மா வந்து சொல்கிறாங்களே தவிர்த்து ஆக்ஷன் எதுவுமே எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லை சார். இப்போ ஒரு கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே இது போயிட்டே தான் இருக்குது. கவர்மெண்ட் என்ன சொன்னாங்கன்னா நான் ஆக்ஷன் எடுக்கிறேன்றாங்க. அவங்களுமே பண்ணுறாங்களா பண்ணலையா நம்மளுக்கு தெரியாது. மேபி ட்ரை பண்ணலாம், நம்ம பண்ணவே இல்லைன்னு சொல்ல முடியாது. சரிங்களா. ரெண்டாவது வந்து நம்மளா உணரணும். நம்ம வீட்டில் வந்து அக்கா தங்கச்சி இருக்காங்க, அம்மா இருக்காங்க, அந்த ஃபீல் வந்து அவங்களுக்கு வரணும், தோணணும். ஐயோ நம்மளுக்கு நாளைக்கு குழந்தை போறனா அந்த குழந்தை யாருனா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வந்தால் யாருக்குமே தோணும். நம்மளா மனசாட்சி பட்டு திருந்தினா மட்டுமே இது ஒழியுமே தவிர்த்து யார் என்ன ஆக்ஷன் எடுத்தாலும் யார் என்ன பண்ணாலும் இது வந்து ரிசல்ட்ன்றது ஒன்று கிடையாது. நம்மளா மனசாட்சி தகுந்து நம்மளா யோசிச்சு நம்மளா முடிவு எடுக்கணும். நம்ம வீட்டில் வந்து நம்மளுக்கு அம்மா இருக்காங்க, நம்மளுக்கு குழந்தை இருக்குது, குழந்தை பிறந்தா நம்மளுக்கு ஒரு பொம்பளை பொண்ணு பிறந்தா அந்த குழந்தை இந்த மாதிரி பண்ணிட்டானா என்ன ஆகும் அப்படின்னு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு இதை வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோன்னா இந்த விஷயத்துக்கு பண்ண மாட்டாங்க பெருசா. அதனால அவங்களுக்கு அது தோணாது. இதுக்கு முன்னாடி பண்ண யாருக்கு தண்டனை கிடைச்சிருக்கு, யார் அது ஃபுல்ஃபில்லாம் அந்த தண்டனை அனுபவிச்சிருக்காங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி எடுத்த எந்த ஹிஸ்ட்ரியிலுமே எந்த பொண்ணுக்கு நடந்த எதுக்குமே தண்டனை நம்ம நாட்டில் கொடுத்ததே இல்லை. மிஞ்சி போனால் 10 வருஷம் உள்ள இருப்பானுங்க, வெளியே வந்துடுவாங்க காசு கொடுத்து. திரும்பி அவனுங்க அதை தப்பை செய்ய தான் போகிறானுங்க. அதுக்கு நம்ம ஊர் எல்லாமே அதே ஜனங்களை அதே பசங்களை வீட்டில் அவங்க அம்மா அப்பா சேர்க்க தான் போகிறாங்க. அவங்களுக்கு பெருசாக என்ன கிடைக்குது? திரும்பி அவனுக்கு எதுவுமே நடக்கலாம், வேறு ஸ்டேட்டுக்கு போய் வேலைக்கு போயிடறானுங்க, வேறு கல்யாணம் பண்ணிக்கிறானுங்க, வேறு லைஃப்பை பார்த்துறானுங்க. அந்த பாதிக்கப்பட்ட ஃபேமிலி மட்டும் தான் அதுக்குள்ளே இருக்காங்க தவிர பாதிக்கப்பட்ட பையனோட ஃபேமிலியில் எந்த ஒரு எப்படி அந்த ஒரு 3 மாதம் இருப்பாங்க, வீடை விட்டு காலி பண்ணி வேறு ஊருக்கு போயிட்டாங்கன்னா அவங்க புது ஆளாக நம்ம நாட்டுக்கு தெரிஞ்சுறாங்க. ஸோ கிடைக்கிற தண்டனை ஸ்ட்ராங்காக கிடைச்சாதான் அடுத்த பையன் அப்படி பண்ண யோசிப்பான். இங்கே தண்டனை வந்து கிடைக்கதே கிடையாது நம்ம நாட்டில். சவுதி அரேபியால தண்டனை கொடுப்பாங்க, என்ன கொடுப்பாங்க நீங்க சொல்லுங்க. அவங்களும் நம்மள மாதிரி தானே, அவங்க கொடுக்கும்போது ஏன் நம்ம கொடுக்கூடாதா? அவங்களும் நம்மள மாதிரி தான். இதுக்கும் அவங்களுக்கு அந்த ரூலர்ன்றது இப்போ நம்ம சொல்கிற மாதிரி தான். அவங்க அப்பத்துலேருந்து ஆட்சி பண்ணுறாங்க. பட் அவங்க ஆட்சி எப்படி இருக்குது? அவங்கள போய் நம்ம பேச முடியுமா? நம்ம ஊர்லேருந்து போனால் கூட அவங்களோட கல்ச்சருக்கு மதிச்சாதான் அங்கே வேலை. ஸோ நம்ம ஊரில் வரவங்களுக்கு அப்படி என்ன இருக்குது? நம்ம எல்லாருக்கும் இங்கே வேலை எல்லாமே இருக்குது. பட் நம்ம ஊரில் ஒழுக்கம் இல்லை அப்படின்னா அவங்க ரூலர் மாதிரி நம்ம ரூலர் இல்லை. ஸோ கொடுக்குறத ஸ்ட்ராங்காக சவுதி அரேபியாவில் கொடுக்குற மாதிரி ஒரு வாட்டி ஒருத்தனுக்கு கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக எல்லா பசங்களும் அடங்கிடுவாங்க. கண்டிப்பாக இருக்குங்க. டீனேஜ்லேயே தெரியும்ல அந்த குழந்தை எப்படி வளருதுன்னு. ஒரு அம்மாவுக்கு எனக்கும் 2 பையன் இருக்கான், எனக்கு தெரியும்ல என் பையன் எப்படி வளர்றான்னு. அப்படி வளர்க்க முடியாத பையனை என்ன திருத்தணுமோ ஒரு அம்மா தான் திருத்தணும். அவங்க பேரண்ட்ஸும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும், தண்டிக்கணும். திரும்பி என்ன பண்ணுறாங்க, மறைச்சி உள்ளே சேர்த்துக்கிறாங்க. இது சின்ன தப்பு. இப்போது டீனேஜ்லேருந்து ஒரு லவ் பண்ணி ஏமாத்துலேருந்து ஆரம்பிச்சிடும். அப்பத்துலேருந்தே அந்த பையனுக்கு சைக்காலஜிக்காக அஃபெக்ட் ஆகிடுவான். அது அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கும், யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த பசங்கனால வெளியே சொல்ல முடியாது. இது ஆக்சுவலி சைக்காலஜி படி பார்த்தீங்கன்னா இப்போ தப்பு பண்ணியிருக்கவனக்கிட்டே போய் ஒரு டாக்டரை கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவன் சொல்லுவான் சின்ன வயசு அவன் என்னென்ன அஃபெக்ட் ஆகிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்துக்குமே நம்ம எல்லாரும் தான் காரணம். ஸோ அவன் ஏன் அப்படி ஆனா அந்த மாதிரி மிருகமாக மாறினான்றதுக்கு ஒரு ரீசன் அவன்கிட்ட இருக்கும். ஸோ அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி ரெக்கவரி பண்ணணும். ஸோ டீனேஜ் பசங்க எல்லாருக்குமே ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும், ஸ்கூல்ஸ்லேருந்தே கொடுக்கணும். கேர்ள்ஸ் பாய்ஸ் 2 பேருக்குமே கொடுக்கணும். எல்லாத்துக்கும் கிளாஸ் எடுக்கிறாங்க, ஜிகே மாரல் எல்லாத்துக்கும் சப்ஜெக்ட்ஸ் வைஸ் கிளாஸ் இருக்குது. ஸோ இதுக்கு செக்ஷுவல்னால் என்ன, அது என்ன தாட் ப்ராசஸ்ன்ற ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு அது சின்ன வயசுல சொல்லி கொடுத்தா இது தப்பு இல்லை அப்படின்றது தோண ஆரம்பிச்சோம். ஸோ இது ஸ்கூல்ஸ்லேருந்து ஆரம்பித்தா மட்டும்தான் இதெல்லாம் மாறும். ப்ரெஸ் மீட் கொடுத்து என்ன நடக்க போகுது? விஜய் சார் வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்து என்ன நடக்க போகுது?
அவருமே பொலிட்டிஷியனுக்கு புதுசு இல்ல. சொல்ல தானே முடியும். ஆக்ஷன் வந்து கோர்ட் தானே எடுக்கணும். அவரால் சஜஷன் தான் சொல்ல முடியும், இந்த மாதிரி பண்ணுங்கண்ணா. அவரால் வந்து தண்டனை கொடுக்க முடியாது. தண்டனை கொடுங்கன்னு வேணா சொல்ல முடியுமா தவிர்த்து போலீஸ் எதுக்கு இருக்கு, கோர்ட் எதுக்கு இருக்கு? அவங்க தானே ஆக்ஷன் எடுக்கணும், அவங்க தானே சொல்லணும். இதை நீங்க இதை கொடுக்கணும்னு சொல்லி ஜட்ஜு தானே கன்ஃபார்ம் பண்ண முடியும். சிஎம் பண்ண முடியுமா? பண்ணலாம், பட் ஆனா கன்சிடர் தாண்டி அது இப்போதைக்கு ப்ராசஸ் தானே போகுது. ஆக்சுவலி நம்ம கவர்மெண்ட் இப்போ ஸ்பீடா இருக்கு முன்ன விட. இதுவே இதுக்கு முன்னாடி நடந்த இன்சிடென்ட் பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆகி 20 days அந்த மாதிரி தான் சார் ஆகுது. 1 month கூட ஆகல அவர் பிளேஸ் ஆகி. அவர் வந்து நிறைய எடுத்துட்டு வந்திருக்காரு. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சிஎம் வந்து மகளிருக்கான பஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க தெரியுங்களா? 4.5 வருஷம் கழிச்சு தான் அந்த பஸ்ஸே பிங்க் பஸ்ஸே நிறைய ஓடிச்சு. எப்போ எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு 6 months முன்னாடி தான் நாங்கள் அந்த லேடிஸ் பஸ்ஸை நிறைய பார்த்தோம். அதுக்கு முன்னாடி ரேராக தான் இருந்தது. ஸோ அவருக்கே அத்தனை வருஷம் சர்வீஸ் ஆன அவரே லாஸ்ட்ல தான் அது எல்லாமே எடுத்துட்டு வர முடிஞ்சுது. இவர் இப்பதான் ஃப்ரெஷ்ஷா வந்திருக்காரு. ஜூலி பேஸ்லாம் கன்சிடர் பண்ணலாமா? இல்ல நான் கேக்குறேன், ஜூலி பேஸ்லாம் கன்சிடர் பண்ண எவ்வளவு படிச்சவங்க இருக்காங்க நாட்டுல, எவ்வளவு எஜுகேட்டட் இருக்காங்க. ஜூலி பேஸ்லாம் கன்சிடர் பண்ணா டிஆர்பி வேணா ஏறலாம், பட் எதுவும் சேஞ்சஸ்லாம் வராதுங்க. எப்படின்னா இப்போ ஸ்டார்டிங் இவங்க புது கவர்மெண்ட் வந்திருக்காங்க, எல்லாத்துக்குமே அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அவங்களுக்கு புதுசு தான். எக்ஸப்ட் தட் ஐஆர்எஸ் அவர் அருண்ராஜ் இருக்காரு. அதெல்லாம் வந்து இட் டேக் சம் டைம் டு லேர்ன். இன்னும் நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. இப்போ நேத்திக்கு முந்தானத்துலாம் கூட இன்டெலிஜென்ஸ்க்கு, அதுக்கப்புறம் டிபிஎஸ்சிக்கு எல்லாத்துக்கும் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் போட்டிருக்காங்க. தோ அங்கே போட்ட ஆஃபீஸர்ஸ் மேலே சில குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் இப்போ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும், மேபி ஒரு 4 to 5 months ஆகும் அவங்க ஸ்டெபிளைஸ் ஆகிட்டு என்னன்னு ஓவர் சைட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ கரெக்டான ஆள் போட்டிருக்காங்க. அப்புறம் அவங்களுக்கு இன்டர்லேருந்து ரிப்போர்ட் வந்துருக்கும் யார் யார் போடலாம், என்னென்ன பண்ணலான்ட்டு. இவங்க மேலேயும் ஒரு தப்பு இருக்குதான். வந்து இவங்க ஆட்சிக்கு வரும்போது எல்லாம் ஈஸியாக பண்ணிடலான்ற மாதிரி சொல்லிட்டு வந்தாங்க. பட் ஸ்டில் அந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுறப்போ அந்த அப்டக்கிள்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணுறல, அதை இப்போ அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. அதனால 2 சைடுமே தப்புன்னு சொல்லலாம். பீப்புள் நம்மளும் வந்து கான்சியஸாக கிடையாது. இந்த செக்ஷுவல் எஜுகேஷன் அது மாதிரி எதுவும் கிடையாது. அதனால தான் இப்போ ரேப் கேசஸ் வந்துருக்கு. அப்புறம் நம்ம ப்ரெஸ் மீட்லையும் பார்த்தோம், போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து சிரிச்சாங்கன்னு சொன்னாங்க. அது ஆக்சுவலி பிஃபோர் ப்ரெஸ் மீட் அவங்க சிரிச்சாங்க. பட் ஸ்டில் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம அட்ரஸ் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பொறுப்போட இருந்திருக்கணும். அதனால வந்துட்டு they will try to handle everybody. ஆனால் வேலை வாங்குறது எல்லாருனாலும் வாங்க முடியாது, ஒரு சில பேர்னால தான் வேலை வாங்க முடியும். அதனால் அவங்க கொண்டாந்து கற்றுப்பாங்க. இன்னும் டைம் கொடுக்கறது நமக்கு வந்து பெஸ்ட். ஏன்னா இது தொடர்ந்து கன்யூஸாக இருக்குது. இப்போ எதிர்கட்சியில் இருக்கவங்களும் அதை குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஆட்சியில் இது நடந்திருக்குல்ல, இது எப்பயுமே ஒரு பெரினியல் ப்ராப்ளம் தான், நடந்துக்கிட்டே இருக்கும். they still need டைம். இன்னும் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இன்னும் நமக்கு டேட்டா வேணும். ஏன்னா வருஷம் என்ன என்சிஆர்பி வந்து டேட்டா ஒரு வருஷம் ரிலீஸ் பண்ணுறாங்க. எவ்வளோ கிரைம் குறைஞ்சிருக்கு, எவ்வளோ ஏறி இருக்குது, என்ன பர்சன்டேஜ், அதை வச்சு தான் நம்ம வேல்யூ பண்ண முடியுமே தாண்டி நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது, மற்ற நார்த்தன் ஸ்டேட்ஸில் கம்மியானு சொல்லுவாங்க. ஏன்னா ரிப்போர்ட் பண்ணுறது வேற, ரிப்போர்ட் பண்ணாமல் ஒரு சில பேர் வந்து ஃபேமிலியோட நம்ம மானம் போயிடுமே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதனால் இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் வச்சு தான் நம்ம வந்து இது நல்லா இருக்கா இல்லையன்றது முடிவு பண்ண முடியும். டைம் ஆகும், டைம் ஃப்ரேம் ஆகும். ப்ரோ, தண்டனை வந்து இப்போ எல்லாரும் சொல்கிறது என்னன்னா டெத் பெனல்ட்டி அப்படின்னு. ஏன் வந்து ஆராய மாட்டேங்கிறாங்க? ஏன் வந்து நம்ம அதை சட்டம் கொண்டு வரல? எல்லாத்துக்கும் மரண தண்டனை ஏன் கொண்டு வரதில்ல? ஏன் வந்து கொண்டு வர மாட்டீங்கன்னு பார்க்குறாங்க. ஏன் கொண்டு வர மாட்டேங்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு 10 ரூபா திருடினீங்கன்னா உங்களுக்கு ஒரு தண்டனை இருக்குது, சரிங்களா? நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபா திருடினீங்கன்னா உங்களுக்கு வேற தண்டனை இருக்குது. ரெண்டும் திருட்டு தானே, நான் 2 பேரும் ஈக்குவலாக இது பண்ண முடியாது. அந்த கிராவிட்டிங்கிறது வேற. இப்போ ஒரு பொண்ணு வந்து ஒருத்தன் ரேப் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு அந்த கேஸுக்கு நம்ம வந்து கோர்ட் இதெல்லாம் சொல்கிறது தான், அது ஜஸ்டிஃபிகேஷன் அரௌண்ட் வை நாட் டெத் பெனல்ட்டி இஸ் கிவன் டு எவ்ரிபடின்னு. இப்போ ஒரு பொண்ணு ஒரு பையன் ரேப் பண்ணிட்டான்னா அது வந்து ஒரு பயங்கரமான விஷயம். அந்த கேஸுக்கு நம்ம வந்து தூக்கு தண்டனை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பொண்ணு ஒரு 10 பேர் ரேப் பண்ணிட்டாங்கன்னா இந்த பொண்ணு அனுபவிச்ச துன்பத்தோட அந்த பொண்ணுக்கு துன்பம் அதிகம் தானே. அப்போ நீங்கள் வந்து அவங்களுக்கும் சாவு தண்டனை அந்த ஒருத்தர் ரேப் பண்ணலாம் அவனுக்கு கொடுத்தீங்கன்னா உங்களால் வந்து அந்த சட்டத்தில் வேரி பண்ண முடியலை. ஏன்னா அது நீங்கள் ஈக்குவேட் பண்ணிக்கோங்க, அந்த 10 ரூபாய்க்கும் 10 லட்சத்துக்கும். அதனால தரதில்லை, அது மொதல் விஷயம். 2வது விஷயம் என்னன்னா, நீங்கள் வந்துட்டு சாவு தண்டனை கொடுத்துட்டீங்கன்னா அவன் ரேப் பண்ணிட்டோமே, நம்ம ஏன் அந்த பொண்ணை கொன்றக்கூடாது அப்படின்னு நினச்சிக்குவானுங்க. அதனால வந்து அது அந்த பொண்ணு வந்து இப்போ இன்கேஸ் மேரிடாக இருக்குது, அந்த பொண்ணுக்கு வந்து குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க 2 பேர் வாழ்க்கையை பாதிச்சிடும். இந்த மாதிரி இன்னும் 2-3 காரணங்கள் இருக்குது. அதனால இதெல்லாம் மெயினாக அவங்க வச்சுக்கிறது, ஏன் நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோன்னு. அதனால நீங்கள் தண்டனைங்கிறத விட என்ன சொல்லணும்னா, தண்டனையும் ஒரு சைடு வச்சுக்கலாம். நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து அவன் பசங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லி கொடுத்து தான் வளர்த்தணும், கட்டுப்படுத்தணும். ஏன்னா எல்லாருனாலையும் எமோஷன் இப்போ கட்டுப்படுத்த முடியறதில்ல. எல்லாமே வந்து சோஷியல் மீடியா பார்த்து டோபமைன் சர்ச் ஆகிடுது. வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெட்ட பழக்கம் இருக்குது. இப்போ ஃபோன் கூட கெட்ட பழக்கம் தான், எல்லாம் டூம் ஸ்க்ரோலிங் பண்ணிட்டு தானே இருக்காங்க. அதெல்லாம் வந்து கண்ட்ரோலுங்கிறது நம்மளா வச்சுக்கணும். அதை வந்து பேரண்ட்ஸ் சொல்லி தரணும், சுத்திருக்கு எல்லாருமே பண்ணணும். இப்போ வந்து நீங்கள் செக்ஷுவலாக கூட பார்க்க தேவையில்ல, ரோட்டில் குப்பை கொட்டுறது, சளி சிந்துறது, எச்சு துப்புறதுன்ட்டு எல்லாத்துலேயுமே நீங்கள் கண்ட்ரோல் கொண்டுணும். ஒருத்தர் தப்பு பண்ணால் நம்ம தட்டி கேட்கணும். இப்போ ஏரியாவில் அவனுக்கு ஒரு மாதிரி 4 பேர் மோசமாக இருக்காங்க, ஐயோ நம்ம போனால் நம்ம ஃபேமிலிக்கு நம்மளுக்கும் பிரச்சனை வந்துருமே அப்படின்னு நீங்கள் வந்து தள்ளி போயிடக்கூடாது.
இப்போ இதுக்கு முன்னாடி இருந்தவங்க மட்டும் என்ன சாதிச்சிட்டாங்க? அவர் இப்போ தானே புதுசாக வந்திருக்காரு. இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அதெல்லாம் எடுக்க முயற்சி பண்ணுவார். பிறந்த குழந்தை மாதிரி தான் இப்போ இவர். என்ன இது 75 வருஷம் ஆட்சி அவர் கலைச்சி வந்திருக்காரு. இந்த ஆட்சி இப்போ எல்லாமே இப்போ அவர் கைப்பட எல்லாமே வந்திருக்கு. இனிமே அவர் போக போக எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லாத்தையும் எடுப்பார் கையில். அவர் பெண்களுக்கு உரிமை, பெண்களுக்கு முதல்ல பெண் வன்கொடுமை இருக்காதுன்னு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதை எடுத்திருக்காரு. அதை கண்டிப்பாக அவர் நிறைவேற்றுவார். அவர் இது 10 வயசு இதுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவர் அதை எடுத்துட்டு வருவார். அதுக்கான தண்டனையை அவர் கண்டிப்பாக வழங்குவார்னு நம்பிக்கை இருக்கு எங்களுக்கு. அது சட்ட ரீதியாக அவர் என்ன எடுக்கணுமோ அது கண்டிப்பாக எடுப்பார். அந்த இரட்டை கொலை வழக்குன்றது அதுவே சட்டுன்னு அவங்க கொடுத்துடல, செயல்படுத்துவாருங்க. இவர் விஜய்ன்றது நம்ம சாதாரண ஆள் இல்லை. அவர் என்ன சிரஞ்சீவியால் பண்ண முடியாத, ரஜினிகாந்தால் பண்ண முடியாத, விஜயகாந்தால் பண்ண முடியாத, ஆனால் கமல்ஹாசனால பண்ண முடியாத இவர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. இவர் கையில் ஒரு குடும்ப பொறுப்பே நம்மளால ஒரு பெண்ணால் சாதிக்க முடியாது. குடும்ப பொறுப்பே எங்களால் செய்ய முடியல. ஒரு தமிழ்நாடு ஆட்சி அவர் கையில் வந்திருக்கு. அது கண்மூடித்தனமாக யாருக்கும் சட்டு நம்ம நீதி வழங்க முடியாதுல்ல. அவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எடுப்பார். அதுக்கான தண்டனையை அவங்களுக்கு கொடுப்பாரு. அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. எல்லாம் ஒரு ஆளே கிடையாதுங்க. என்ன ஜூலின்றதெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. அவளே திருட்டு வன்கொடுமை கிட்னி திருட்டுல போனவ. அவ பெண்களுக்கு பெண்களை பத்தி அவ பேசுறதுக்கு அவளுக்கு தகுதியே கிடையாது. ஜூலி எல்லாம் ஒரு ஆளாங்க. அவளே பிக் பாஸ்ல கேவலப்பட்டு வெளியே போனவ. அவ இந்த விஜயை பேசுறதுக்கு தகுதியே இல்லை. எம்ஜிஆருக்கு அடுத்தது அவர் அந்த பாட்டி சொன்னாங்க பாருங்க, எம்ஜிஆருக்கு அடுத்தது விஜய் தான். எங்களுக்கு விஜய்னா அவ்வளவு பிடிக்கும். இது போராமல பேசுறது 6 மாசம் நீடிக்காத ஒரு 120 அவர் விட்டு இருந்தா 120 தொகுதி அவர் கையில வந்திருக்கும். 120 அவர் போய் பிரச்சாரம் பண்ணல. ஒரு சில இடத்துல பிரச்சாரம் பண்ணல. பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா 120 தொகுதி ஜெயிச்சிருந்திருப்பாரு. 6 மாசம் உடைக்கிற கட்சியாங்க இது. அதெல்லாம் கண்மூடித்தனம். யாரு நினைச்சாலும் உடைக்கவே முடியாது. இப்ப எங்க ஏரியால எல்லாம் எப்பவுமே போலீஸ் ரவுண்ட்ஸ்லயே இருக்காங்க. நாங்க தைரியமா போறோம். எங்க வீட்டு சைடெல்லாம் 12 மணிக்கு 1 மணிக்கு தான் தண்ணி எடுப்போம். இப்ப தைரியமா போய் தண்ணி எடுக்கிறோம். போலீஸ் ரவுண்ட்ஸ்லயே இருக்காங்க. எங்களுக்கு எதுவும் கரண்ட் எல்லாம் கட் ஆகலையே. வேற எங்கன்னா சூழ்ச்சினால கூட கரண்ட் கட் பண்ணலாம். அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எங்களுக்கெல்லாம் கரண்ட் நல்லா வருது. சூழ்ச்சியா தான் இருக்கும். அவர் ஆட்சியை கவுக்கணுன்றதுனால அவர் அங்கங்க அதை பண்றாங்க. கண்டிப்பா விஜய் யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. 6 மாசம் இல்ல 60 வருஷம் ஆனாலும் அவர் ஆட்சி ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் நியூ கவர்மெண்ட் வி ஆர் ட்ரஸ்டிங். 15 டேஸ்க்குள்ள மிராக்கிள் நடக்கணும்னா எங்கேயுமே நடக்காதுங்க. இந்த பாலியல் வன்கொடுமை ஒன்றுமே இது புதுசு ஒன்றும் இல்லை. இது எல்லாமே பழசு. அவர் சிங்கப்பெண்ணுங்கிற ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தது இன்னிலேருந்து தான் நம்ம பதவி ஏற்கிறாங்க. பவானீஸ்வரி ஐபிஎஸ்ஸா இனிமே தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே மிராக்கிள் கிடையாது. 10-15 நாள்ல நடக்கணும்னு அவர் பண்ற ஸ்கீம் எல்லாம் நல்லா தான் இருக்கு. பொறுத்து இருந்து பார்ப்போம். நம்ம நீங்க சில பேர் இப்போ என்ன கொடுத்தா யாராவது காசு கொடுத்து ப்ரொவோக் பண்ணி உங்களை பற்றி பேசணும்னா நானும் தான் பேசுவேன். அவெல்லாம் ஒருத்தின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுறதெல்லாம் அவெல்லாம் யாருன்னே தெரியாது நமக்கெல்லாம். ஏதோ இதில் அப்பவும் அவள் மீடியாக்காக தான் என்னது ஃபேமஸ் ஆகணும்னு தான் பேசினேன். இப்போவும் அதுக்காக தான் பண்ணுறான். அவள் சொல்கிறதெல்லாம் நம்ம ஒரு எஜுகேட்டட் பர்சன் சொல்கிறாங்களா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏதோ கவர்மெண்ட்லேருந்து ஐஏஎஸோ ஐபிஎஸ்ஸோ அந்த மாதிரி எஜுகேட்டட் ரிட்டையர்டு ஜட்ஜு அந்த மாதிரி சொன்னால் நம்ம எடுத்துக்கலாம். அவங்க பேச்செல்லாம் நம்ம எடுத்துக்கவே கூடாது. தாங்க ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா நானும் ஒரு பொம்பளை குழந்தை வச்சுட்டு இருக்கேன், இல்லை. பட் அதுக்கு நம்ம கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ண முடியாதுல்ல. தெருவாக போய் கவர்மெண்ட் பண்ண முடியாது. முதல்ல ஒவ்வொருத்தர் இண்டிவிஜுவலிட்டிக்கும் அவங்கவுங்களுக்கு பொறுப்பு வேணும். பேரண்ட்ஸ்க்கு வேணும். தெரிஞ்சவங்க கூட அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எதுக்கு அவர் பைக்கில் கூப்பிட்டு போகிறாருன்னு யோசிச்சிருக்கணும். அதெல்லாம் தடுத்து வந்துருக்கலாமே. எங்கே கூப்பிட்டு போறீங்கன்னு ஒரு வார்த்தை கேட்டால் ஒன்றும் தப்பு இல்லை. எங்கே போறீங்க 2 பேரும் கேட்கலாமே. ஒரு விளையாட்டாக கூட கேட்டிருக்கலாமே. சொல்கிறாங்க நமக்கு எதுவுமே தெரியலீங்க. அவங்க தண்ணி அடித்து படுத்துட்டு இருந்தாங்க. எதுவுமே நமக்கு உண்மை எதுன்னு நமக்கு தெரியாது. பட் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கவர்மெண்ட் தப்பு சொல்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன். அப்போ இது என்ன கொடுத்துறாங்க சார். ஆந்திராவில் பண்ணாங்கல்ல, ஓட விட்டு சுட்டாங்கல்ல, அது மாதிரி தான் கொடுக்கணும். அவங்களாம் வாழ்ந்து என்ன, அவங்களாம் நாட்டுக்கு என்ன பிரயோஜனம் நீங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு விட்டிங்கன்னா நாளைக்கு இன்னொன்று பண்ண போகிறான். ஒரு 5 வருஷம் கழிச்சு திருப்பி அதே தான் பண்ண போகிறான். அவனுக்கு அந்த வக்கர புத்தி மனசுக்குள்ளே இருக்க தான் போகுது. அவனுக்கு எப்படி விடுவான்? அவன் ருசி கண்டுட்டான்ல, எப்படி விடுவான்? இந்த தெரு இல்லைன்னா அடுத்த தெருவுக்கு போகிறான். அவன் அப்பயே சுட்டுருணும். தப்பிக்க பார்த்தான், சுட்டுட்டோம், முடிஞ்சு போச்சு கதை. 2 நாள் ஹியூமன் ரைட்ஸு பேசும், 3ஆவது நாள் சரியாயிட போகுது. அவ்வளோதான். அதுதான் தண்டனை. கோர்ட்டு விசாரணை எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. எல்லாமே பயாஸாக தான் இருப்பாங்க.
அவங்க அம்மாவே என்ன சொங்க என்கிட்ட கொடுங்க நான் சுட்டுறேன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க அம்மா அந்த பையன் அந்த இன்னொரு விஷயத்தில் தூக்கு தட்டினேன்னு அவங்க நானே சொல்கிறேன் தான், பையன் தப்பு பண்ணலன்னு சொல்லவே இல்லையே. சரி, அது மாதிரி தான் எல்லாம் தப்பு. இப்போ யாருமே இப்போ இது இல்லாமல் இவனை குற்றவாளின்னு சொல்ல முடியாது. இதுக்கு அதுதான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி ஏன் விட்றீங்க? ஏன் டைம் கொடுங்க? ப்ரீத்திங் ஸ்பேஸே கொடுக்காதீங்க. கோர்ட்டுக்கு கொண்டு போகிறீங்களா, தப்பிக்க விட்டுட்டு சுட்டுருங்க, முடிஞ்சு போச்சு கதை. என்னங்க இது பெரிய இதுவா என்ன? நம்ம ஒன்றும் கட்டி போட்டு வெட்ட சொல்லலை, ஆண் உறுப்பு அறுக்கு சொல்லலை, அதெல்லாம் சொல்லு. சுட்டுருங்க, தப்பிக்க பார்த்தா சுட்டுட்டான். அதுதான் எங்களை பொறுத்த வரைக்கும். அவங்க என்னெல்லாம் பண்ணி இந்த கவர்மெண்ட்டை கவுக்கணும்னு பார்க்குறாங்க. அவங்களால அதை டைஜஸ்டே பண்ண முடியல. வந்ததே அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. ஒருத்தர் வந்தால் அவங்கள நம்ம ஆதரிக்கணும், கொடுக்கணும், கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அவரும் பண்ணுறாரு, மேக்ஸிமம் என்னென்ன பண்ண முடியுமோ பண்ண தான் பார்க்குறாரு. நாங்களாம் விஜய் ஃபேன்ஸுங்கிறதுக்காகலாம் நாங்களாம் சொல்லலை, நான்லாம் அவரோட பெரியவங்க தான். சரிங்களா, ஒரு கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும். இளைஞர்கள் கையில் கொடுத்து பாருங்களேன். அடுத்த நம்ம தலைமுறைக்கு அடுத்த தலைமுறை நல்லா இருக்கலாம்னு இருக்கலாம் இல்லையா? ஏன் இவங்களே ஆளணும் நான் கேட்குறேன். இவங்க என்ன பண்ணாங்க நீங்கள் லிஸ்ட்டு பண்ணுங்க. ஏடிஎம்கே டிஎம்கே மாற்றி மாற்றி இருக்கணுமா? அதே தான் இருக்கணுமா? யாரோ ஒருத்தர் வரட்டுமே. மத சார்பற்ற கட்சி தானே, நம்ம எல்லாம் ஒத்துமையாக தானே இருக்கிறோம். எல்லாரும் அடிச்சுக்கிறோமா நம்ம எங்கேயாவது? இல்லையே. நீங்க முஸ்லீமா இந்துவான்னு என்ன யாருக்குமே தெரியாது. ஒத்துமையாக தானே பார்க்குறோம், பேசுகிறோம், சிரிக்கிறோம். கொடுங்க டைம் அவங்களுக்கும். என்ன பண்ணாரு அதுதான் நான் சொல்றேன். சார், இது இப்ப நடக்கிறது இல்ல சார், இது முன்னாடியே இருந்தது. அவன் விஜய்க்கு சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை பிளான் பண்ணிலாம் தூக்கல. அவன் ஏற்கனவே டார்கெட் பண்ணிருப்பான் என்னைக்காவது இது நடத்தணும்ட்டு. இப்ப நடந்துருச்சு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் விஷயம் இல்லை. எங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கு, அதை சொல்ல முடியாது. நிஜமாவே எதிர்கட்சியா கூட இருக்கலாம், எந்த எதிரி கட்சியாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது. இந்த கவர்மெண்ட் மேலே தப்பான பேர் வரணும் கூட யாரும் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சு பண்ணுறவங்க ரொம்ப கேவலமான புத்தி இருக்கவங்கன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அது யார் பண்ணியிருந்தாருமே சரி, எதிர்கட்சின்னு நான் சொல்லலை, ஒரு பப்ளிக்காக இருந்தால் கூட இந்த மாதிரி இந்த கவர்மெண்ட் கெட்ட பேர் வர வைக்கணும்னு குழந்தைய துன்புறுத்தது ரொம்ப ரொம்ப கேவலமாக அவன் அம்மா அப்பா அவன் குழந்தைங்களை பண்ணுற மாதிரி தான் இது. நீங்க தான் பாத்தீங்க இல்ல, பவர் கட் யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிங்க இல்ல, கையுங்கலமா தானே பிடிச்சிங்க. எங்களுக்கெல்லாம் பவர் கட் இல்லை. ஒரு சில ஏரியாவில் அந்த மாதிரி நடக்குது. அங்கே யார் ரொம்ப அப்பர் ஹேண்டாக இருக்கவங்களோ அவங்க பண்ணுறாங்க இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு. அதான் டிஎம்கே பண்ணிச்சுன்னு தானே வந்துச்சு. அது ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கணும்? அவங்களையும் நாங்கள் இவ்வளோ இடத்துல தான் வச்சுருக்கோம். இறங்காதீங்க, அசிங்கப்படுத்திக்காதீங்க, நேர்மையாக போராடி அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்க பாருங்க. அதுதான் கேட்குறோம். நம்ம இவங்களே தான் வரணும்ட்டு இல்லை, அடுத்த எலெக்ஷனில் மாறி மாறி வரலாம். அப்போ தான் ஒரு போட்டியும் இருக்கும், ஒரு நல்ல இதுவும் இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார். அவ்வளோ சீக்கிரத்தில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கோர்ட் ஆர்டரை தூக்கு ஆர்டரை ரத்து பண்ண முடியாது, ரிவர்ஸ் வாங்கவே முடியாது. அதுவும் போக்சோ, அதுவும் ரேப் கேஸுக்கெலாம் அவ்வளோ சீக்கிரத்தில் வாங்க முடியாது. ஓகேங்களா, ரிட்டர்ன் வாங்கவே முடியாது. அடுத்தது சாதாரண செக்கு கேஸுக்கே மேஜிஸ்ட்ரேட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அடுத்தது செஷன் கோர்ட்டுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் செஷன் கோர்ட்லேருந்து ஹைகோர்ட் போவாங்க, ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட் போவாங்க. இவ்வளோ இருக்குது. அது போக்சோ சாதாரணமாக விட்டுருவாங்களா? விடமாட்டாங்க. ஆமா, அது அக்யூஸ்டு, அது ரேப் கேஸ் இல்லை. அவன் ஏற்கனவே அவன் அக்யூஸ்டு, அவன் வெளியில வந்திருக்கான். ஓகேங்களா, இது எப்படி போகும் அப்படின்னா, கருணை மனுக்கு கடைசியில போய் பிரசிடென்ட் கிட்ட நிற்கும் கருணை மனுக்கு. அப்போ பிரசிடென்ட் சாதுரியமா ஹேண்டில் பண்ணுவாங்க. அந்த 5 வருஷம் முடியும் போது அந்த ஃபைலை அப்படியே வச்சுட்டு அடுத்த வர பிரசிடென்ட் தலையில வச்சுட்டு போயிடுவாங்க. அது 10 வயசு சிறுமி, 12 வயசு சிறுமி, அந்த அண்ணா நகரில் பார்த்தோன்னா ஒரு பொண்ணு அறியாத ஒரு பிள்ளை, ரொம்ப இம்மெச்சூர்டான ஒரு பொண்ணு, இன்னோசென்ட் அந்த பொண்ணு. அந்த பொண்ணை அங்கிருந்த செக்யூரிட்டியிலிருந்து பூரா பேர் ஒரு 10-15 பேருக்கு குறையில்லாமல் அந்த பிள்ளைய பார்த்தோன்னா தப்புன்னானுங்க. கடைசியில் அந்த பொண்ணு பார்த்தா ஒரு நாள் போய் அவங்க வீட்டில் அவங்க அக்கா கிட்ட போய் சொல்லி, தங்கச்சி கூட்டுற பிள்ளை சொல்லி எதுவுமே புரியாமல் சொல்லி திருப்பி கடைசியில் தண்டனைக்கு உள்ளாச்சு. இப்போ இவனுங்கெல்லாம் சூட் பண்ணக்கூடிய ஆட்கள் இவனுங்க எல்லாமே. 10 வயசு பிள்ளை நீ பார்த்தா தப்புன்னிங்கிறது ஃபஸ்ட்டு கூட்டுறான். 2வது பண்ணதுக்கு பண்ண அந்த பிள்ளை ஏமாந்த கொன்ன பண்ணிட்டேன், திருப்பி கொன்னேன். அதே மாதிரியே தான் அந்த சைடில் பார்த்தா ஒரு பொண்ணு காட்டுக்குள்ளே பாத்ரூம் போனப்போ போய் பின்னாடி போய் அந்த பிள்ளையை பிடிச்சி கொண்டு விட்டேன். அப்போ இவனை கொல்றதுக்கு ஒரே காரணம் என்ன, அந்த பொண்ணு அடங்கலிங்கிறதுக்காக கொள்றானுங்களா, கொண்டு கொடுத்து கற்பழிச்சானா, இல்லை கொள்ளாதுக்கு முன்னாடி கற்பழிச்சு போன தன்னோட யாரும் தெரிஞ்சு இப்படி சொல்லி அவனை கொண்டானுங்களா? இந்த கொஸ்டின் மார்க் இல்லவே இல்லை. சட்டம் கடுமையானால் இந்த பிரச்சனைகள் முற்று பெற்றுரும். வந்தனே ஷூட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்சா உனக்கு என்ன ஆகும்? முற்று பெற்றுரும். இன்னும் ஏராளமான சிசிடிவி கேமரா
பப்ளிக்கில் விழிப்புணர்வுன்னா வந்து சேரணும் நிறைய. அப்படி வந்தால் தான் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தா ஒரு எண்டு கொஞ்சம் வரும். ஏன்னா இது வந்து என்ன அவன் பொண்டாட்டி பிரிஞ்சிருந்துருக்கேன் அந்த டயத்துக்கு, யார் இந்த கோயம்புத்தூர் நடந்த சம்பவத்துக்கு 6 மாசமா வந்து பார்த்தா 3 மாதத்துக்கு பொண்டாட்டி இல்லை பிரிஞ்சிருந்திருக்கான். அந்த சூழ்நிலையில் வந்து இதெல்லாம் நடந்திருக்குது. இதுக்கு வந்து பார்த்தா நம்ம முடிவே கிடையாது. இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறதுக்கு சப்ஜெக்டே இல்லை. இது எப்பவுமே நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு வந்து எல்லாம் வெளியே வருது சிசிடிவி கேமரா இருக்கிறனால. இதுக்கு முன்னாடி வந்து எப்படி தெரியும்? இப்போ சிசிடிவி கேமரா இல்லை, நீ எப்படி கண்டுபிடிப்ப? ஏற்கனவே இங்கே ஒருத்தர் இருந்தால் போயிட்டான்னு சொல்லிட்டு எந்த ஊருக்கார என்ன விஷயங்கிறது எதுவுமே தெரியாமல் எப்படி போய் கண்டுபிடிக்க முடியும்? இன்னைக்கு சிசிடிவி கேமரா இருக்கிறனால இதெல்லாம் தெரிய வந்துருச்சு. இந்த பொண்ணு செத்து போயிடுச்சுங்கிறது வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்குது. வருஷம் சேஸ் பண்ணிட்டு 5 குழு அமைச்சு தான் பார்த்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பீரியடில் இதே வந்து ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அன்னைக்கெல்லாம் நடந்ததுதான். ஒரு ஊருக்குள்ள ஒருத்தன் வருவானுங்க, ஒரு 5 பேர் வருவானுங்க, கொள்ளையடிச்சு போயிடுவானுங்க, வந்து வீட்டில் தகவல் பண்ணுவானுங்க, எங்கேயாச்சும் தாலி எடுத்துட்டு போயிருவியா? அவனா போனதான் திருப்பி எங்கே போய் கண்டுபிடிக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு வேண்டிய சொந்தக்காரங்க ஒருத்தர் வீட்டில் வேடசந்தூர் பக்கத்தில் அங்கே வந்து பார்த்தோன்னா வீட்டுக்கு வந்து கரெக்டாக வந்து அவர் அடுத்த நாள் வந்து போய் ஒரு இடம் எழுதுறது. அந்த ரியல் எஸ்டேட் காரன் வந்து பார்த்தோன்னா அந்த திருடனுக்கு வேண்டியவ அடுத்த நாள் இடம் எழுதும் போது வந்து என்ன போச்சுன்னா வீட்டில் வந்து பார்த்தோன்னா 30-40 லட்ச ரூபாய்க்கு மேலே பணம் வச்சுருக்காரு. கரெக்டாக அவனுக்கு பிளான் பண்ணி வந்து போட்டு அங்கேருந்து 2-3 கார்ல வந்துருக்கானுங்க. கார்ல வந்து வீட்டில் வந்து ஏதோ வந்து பேச மாதிரி பேசி அந்த ஒரே ஒரு பொண்ணு வந்து இருக்குது. கரெக்டாக உள்ளே போய் போட அதுக்கு வந்து கழுத்தில் வச்சு கத்தி வச்சு பூரா இருக்கிற பணத்தை பூரா பிடிக்கிட்டு போயிட்டானுங்க. கடைசியில் 30-40 லட்ச ரூபாய்க்கு அந்த மதுரைக்கு போனாலும் அங்கே ஒரு பொம்பளை அதுக்கு வந்து இதாமா எட்டு அங்கே போய் இப்போ கடைசியில் போலீஸ்காரங்க எல்லா பேரும் போய் பார்த்தா ஒரு 5-6 லட்சம் தான் வந்துருக்குது பணம். மீதி பணமே வரல. இது எப்படி இந்த கவர்மெண்ட் விட்டுட்டு இருக்க முடியும்? போன கவர்மெண்ட்டாக இருக்கட்டும், இதாக இருக்கட்டு, இதுக்கு முன்னாடி நடந்த கவர்மெண்ட்டுகளாக இருக்கட்டும், கவர்மெண்ட் மேலே எதுவும் இல்லை, பப்ளிக் பண்ணுற ஐயக்கம் தானே எல்லாமே. இதுக்கெல்லாம் என்ன பதிலாக இருக்க முடியும்? பதிலே கிடையாது இதுக்கு. மனநிலை வருங்கிறதே கிடையாது. அது எண்டே கிடையாதுன்ட்டு. அதுக்கு நீ இப்படி நினைப்ப. நீ வந்து பார்த்தா சின்ன பிள்ளைய வந்து ஒரு 18 வயசு பிள்ளைய அந்த பரவாயில்ல நினைப்பேன். இன்னொருத்த வந்து பார்த்தா 50 வயசு தான் பரவாயில்ல நினைப்பேன். அதெல்லாம் கான்செப்டே இல்லை. அது கான்செப்டுக்கே வராது. அவன் அப்படி இருக்கிறேன், அப்படி போறேன். இன்னொருத்த வந்து பார்த்தா இல்லை, அவன் இன்னும் பார்த்து நல்லா மெச்சூர்டான போறான். இது வந்து இதுக்கெல்லாம் பதிலே கிடையாது இருக்கு. அது அவனுடைய ஃபீல். அது அவன் வந்து பார்த்தா காஞ்சி போய் கிடக்கனுடைய ஃபீல். அங்கே இருக்கிற வந்து பார்த்தா போய் அந்த இது விண்டு மில்ல இருந்து வந்து பிடிச்சி தான் வந்து அவனை கண்டுபிடிச்சானுங்க. அந்த மோட்டர் பைக்கில் போயிட்டு இருந்தவனை ஒரு கடைக்காரன் பொட்டி கடைக்காரன் சொல்லிக்கிறான், ஹோட்டல் கடைக்காரன். இவன் வந்து இப்படி வந்து இப்படி போனான்னு சொல்லிக்கிறான். அது பண்ணி பிடிச்சானுங்க. அங்கே எக்க நடந்த சமாச்சாரம் எப்படி பிடிச்சானுங்க? அப்படிதான் நடந்த சம்பவம். இதுக்கு வந்து பார்த்தா முடிவு கிடையாது. சின்ன புள்ள, இப்போ 10 வயசு புள்ள, 2-3 வயசு சிறுமியெல்லாம் முடிச்சு தூக்கிட்டு போனானுங்க. ஞாபகம் இருக்கு அவனுக்கு? நார்த் இந்தியாவில் வரிசை சின்ன குழந்தைகளாவே பிடிச்சி கொண்டு போய் கடைசியில் கொண்டு கீழே சாக்கடையில் வீசிடுறது. முதல்ல அந்த சம்பவம் படிச்சானியே அவன் வந்து ஒரு 20-30 பேர் இருக்கிற மாதிரி பண்ணுது. கடைசியில் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தான் மாட்டிட்டான். அப்படிதான் நடந்தது நார்த் இந்தியாவில். இதுக்கு முடிவில்லை. நீ குட்மேனாக இருக்கிற, நீ ஒரு மாதிரி நினைப்ப, நமக்கு வந்து ஒரு நல்ல தகுதி இருக்கிறவங்க கூட இருக்கணும்னு நினைப்பேன். இன்னொருத்த வந்து பார்த்தா பேட்மேனாக இருக்கான், அவன் வந்து எப்படி போகிறான், பிடிச்சி போட்டு இருக்கிறான், அதை விட கேவலம் போகிறான். அவனை போய் என்ன சொல்லுவேன்? நீ அவனுக்கு கண்ணுக்கே தெரியாது. எனக்கு வேண்டிய ஒரு ஆளு 2-3 பேர் கொண்டு வந்து இது வச்சானுங்க, ட்ராப் வச்சானுங்க. எதுக்கு? போய் கீரி பிடிக்கிறதுக்கு போய் ட்ராப் வச்சானுங்க. சாராயம் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்ததுக்கு முன்னாடி வச்சு கடைசியில் என்ன பண்ணி போட்டேன், அங்கே போய் பார்த்தா பூனை விழுந்துருக்குது அந்த ட்ராப்பில். அந்த இடம்ல பூனை விழுந்துருச்சு. பூனை போய் திங்கிறானா? சரி பரவாயில்ல, இதே முடி அப்படின்ட்டியா? அப்போ இதுக்கு என்ன இருந்ததுக்கு? சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் பந்தாடும் ஒவ்வொருத்தனையுமே. புரியுது உனக்கு? நான் சொல்ல வேற எதுவுமே கிடையாது. இது பேசிட்டுக்கிறதுக்கு வேற என்ன சொல்ல வர? நீ தண்டனை சூட் பண்றது முதல் வார்த்தை சொன்னேன் நான். ரோட்டில் வச்சு சுட்டுதான் சரியா போச்சு. இதெல்லாம் சவுதி அரேபியால தான் நடக்கும். சவுதி அரேபியா மட்டும்தான் சட்டங்கள்லாம் நடக்கும். சவுதி அரேபியா மட்டும்தான் இதெல்லாம் நடந்திருக்குது. நீ வந்து பார்த்தா பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா உங்க குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தன் வந்து அவனை போட்டு வந்து கொள்ள வரல, அவனுக்கு வந்து அனுமதி உண்டு. இது சவுதி அரேபியாவில் கம்பல்சரியான சட்டம். நீ போயிட்டு உங்க குடும்பத்தார் போட்டு எவன் பாதிக்கப்படுறான் அவங்க வீட்டு போய் கெஞ்சி, நான் வந்து உங்க குடும்பத்தை பார்த்துக்கிறேன், எனக்கு வந்து இத்தனை லட்சம் இது கொடுக்குற ரியல் தரேன், வந்து இது தரேன், தினார் தரேன்னு சொல்லி அவங்க அது காம்ப்ரமைஸ் ஆனாங்கன்னா அதுக்கு வந்து சட்டம் குறையுது. அது இல்லாமல் வந்து சட்டம் குறையாது. அவங்களே கொலை சொல்லிடுவானுங்க. அப்படி இது நடக்கும் அந்த சண்டனை. அது இங்கே நடக்குமா? இது ஜனநாயகம். அது அரசியல் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்களா? கிங்கினுடைய இதில் தான் அந்த மாதிரி நடக்கும். இங்கே ஜனநாயகத்தில் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது. நீ தூக்கு தண்ணி கொடுக்கலாம்னு சொன்னால் தூக்கு தண்ணி முதல் நிறைவேற்றுறது ரொம்ப கஷ்டம். இங்கே பெரிய ப்ராப்ளம் இருக்குது. அதுக்கு மேலே ஜனாதிபதிக்கு போவான், டைமிங் எழுதிட்டே கிடக்கும் இந்த ஊரில். அது வேற, இந்த அங்கே தான் இருக்கிறது வேற, இங்கே இருக்கிறது வேற. தூத்துக்குடி அந்த இரட்டை மரண தண்டனை தான் பிடிச்சிருக்காங்க. இரட்டை ஸ்டூப்பு மரணம் தான். ஒரு 6 மாசம் கழிச்சு அவன் பணம் கட்டி கூட வெளியே வரலாம். அதெல்லாம் வர முடியாது. அதுக்கு வந்து ஒரே வழி என்ன தெரியுமா? அவங்க இங்கே இதோட இந்த சட்ஜ்மெண்ட்டோட நிற்க மாட்டேவன். அவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேன். சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம்னா அங்கே வந்து என்ன பண்ணுவானுங்க, இந்த தண்டனை குறைப்பானுங்க. அங்கே இல்லை, உடனே தூக்கு போட்டு சொல்லி எங்கே சட்டத்தில் வந்திருக்கிறது வரல. சுப்ரீம் கோர்ட்டில்
இங்கே வந்து ஆயுள் தண்டனை கொடுத்து அங்கே போனவங்க இப்போ உடனே தூக்கு போட சொல்லி சட்டம் வந்துருக்குது இதெல்லாம் வரல, எனக்கு தெரிஞ்சில்ல. உடனே அங்கே வந்து தூக்கு போட சொன்னான்னா இவன் சுப்ரீம் கோர்ட்டுக்கே போக மாட்டேன், போட்டு ஷூட் பண்ணால் ஒன்றும் நடக்க அதான் முடியும். அந்த இதுக்கு வந்து எவனும் போகிறதில்ல.